ஒரு போயிங் 737-300 நியூ ஆர்லின்ஸ் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிறதுக்கு டிசெண்ட் ஆகிட்டு இருக்கு. 16,000 அடி உயரத்துல இந்த க்ரூ அவங்களுக்கே தெரியாம ஒரு கேட்டகரி 4 தண்டர்ஸ்டார்ம்குள்ள போயிடுறாங்க. இந்த டர்புலன்ஸ் காரணமாக பைலட்ஸ்னால அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கூட ஒழுங்கா கவனிக்க முடியல. திடீர்னு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இவங்களை ஆலங்கட்டி மலை தாக்குது. இந்த ஆலங்கட்டி மலை அவங்களோட 2 இன்ஜின்களையும் செயலிழக்க வச்சு இந்த விமானத்துக்கு எந்த விதமான உந்து சக்தியும் இல்லாம பண்ணிருது. காக்பிட்ல இருந்த பைலட்ஸ் இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ நடக்க போறது ஏவியேஷன் ஹிஸ்டரியிலேயே மிக சிறப்பான ஒரு ஸ்டோரி. வாங்க டாக் ஏர்லைன்ஸ் 110க்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மார்க் நோவா. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளைட் டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் நடந்தது 24 மே 1988. இந்த ஃப்ளைட்டோட ஃபர்ஸ்ட் லெக், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரிப் எல் சால்வடார்ல இருந்து பெலிஸ் சிட்டிக்கு. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்தது இதோட செகண்ட் லெக் பெலிஸ்ல இருந்து நியூ ஆர்லின்ஸ் ட்ரிப்ல. இந்த ட்ரிப்க்கு யூஸ் பண்ணப்பட்ட விமானம் ஒரு புத்தம் புதிய போயிங் 737-300. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிளேனை டாக் ஏர்லைன்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த போது விமானத்தில் மொத்தமாக 38 பயணிகளும் 7 க்ரூ மெம்பர்ஸும் இருந்தாங்க. இந்த ஃப்ளைட்ல பைலட்ஸா இருந்தது கேப்டன் கார்லோஸ் டார்டானோ, 29 இயர் ஓல்ட். ஆனா இந்த சின்ன வயசுலயே இவர் 13,140 ஃபிளைங் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாரு. அண்ட் அவர் கூட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் டியோனிசியோ லோபெஸ், 48 இயர் ஓல்ட். இவருக்கும் 12,000 மணி நேரத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த ஃபிளைட் ரொம்ப புதுசு அப்படின்றனால இது ஒழுங்கா செயல்படுதா அப்படின்னு பாக்குறதுக்கு லைன் ட்ரைனிங் கேப்டன் ஆர்த்தூரோ சோலி அவரும் காக்பிட்ல இருந்தாரு. இந்த பைலட்ஸ் இதே விமானத்தை இயக்குறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஒரு நாள் முன்னாடி இவங்க இதே ரூட்ல போக வேண்டிய பிளான் இருந்தது. ஆனா அந்த நாள் இந்த விமானத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லெக், அதாவது எல் சால்வடார்ல இருந்து பெலிஸ்க்கு வந்த அப்புறமா இந்த ஃபிளைட்டோட செகண்ட் லெக், அதாவது பெலிஸ் டு நியூ ஆர்லின்ஸ் போறதுக்கு இவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அதனால அவங்க விமானத்தை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டு அன்னைக்கான ஃபிளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளமை ஏர்கிராஃப்டோட மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் டீம் இந்த ப்ராப்ளம்க்கு வீக்கான பேட்டரி தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. என்னதான் இந்த ஏர்கிராஃப்ட் புதுசா இருந்தாலும் இந்த பிளேனை ஏர்லைனுக்கு டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த சமயத்துல இதோட பேட்டரி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி ரொம்ப வீக் ஆகி இருக்கு. அதனால இப்போ அவங்க ஒரு புது பேட்டரி மாத்தி பிளேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரியை ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேப்டனை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாகணும். இவரு ஒரு பைலட் ஃபேமிலியில இருந்து வந்தவர். அதனால இவர் பிறந்ததுல இருந்தே விமானங்கள் மேல ஒரு ஈர்ப்போடு தான் இருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பைலட் லைசன்ஸும் வாங்கிட்டாரு. ரொம்ப சின்ன வயசுலயே இவர் கமர்ஷியல் பைலட்டாவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் இவரால் 29 வயசுலயே 13,000 மணி நேரத்துக்கு மேல ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண முடிஞ்சது. ஆனா 1979ல, அதாவது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 9 வருஷங்களுக்கு முன்னாடி இவருக்கு சீரியஸான ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இவர் ஒரு சின்ன பைப்பர் ஆர்ச்சர் பிளேனை எல் சால்வடார்ல லேண்ட் பண்றப்போ அந்த இடத்துல 2 கூட்டத்துக்கு இடையில நடந்த துப்பாக்கி சண்டையில இவரு மாட்டிக்கிட்டாரு. இதுல ஒரு புல்லட் அவரோட கன்னத்துக்கு பின்னாடி பட்டு இடது கண் வழியா வெளியே வந்திருக்கு. அண்ட் இதனால அவருக்கு இடது கண்ணில் பார்வை கிடையாது. கமர்ஷியல் பைலட்ஸ்க்கு கண் பார்வை ரொம்ப முக்கியம். ஏன்னா நூற்றுக்கணக்கான பயணிகளோட உயிர் அவங்க கையில தான் இருக்கு. ஒரு கண்ணு போனாலும் என்னால பறக்க முடியும்னு ஃபங்க்ஷனல் டெஸ்ட் ஃபிளைட்ஸ் பண்ணி அத்தாரிட்டிஸ்க்கு இவர் ப்ரூவ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 3 மாசம் தொடர்ந்து முயற்சி பண்ண அப்புறமா இவரோட கிளாஸ் 1 மெடிக்கல் லைசன்ஸை ஒரு கண்ட்ரில மட்டும் இல்ல, மொத்தம் 2 கண்ட்ரில அவர் வாங்கினாரு. ஒன்னு எல் சால்வடார், இன்னொன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்தே இவருக்கு ஏவியேஷன் மேல எவ்வளவு ஆர்வம் இருந்தது அப்படின்றது நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அண்ட் இவரோட இந்த ஆர்வம் தான் இன்னைக்கு எல்லாரையுமே காப்பாற்ற போகுது. இப்போ நியூ ஆர்லின்ஸ் ஏர்போர்ட் கிட்ட வந்த அப்புறமா லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி லேண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு பைலட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த ஏரியால தண்டர் ஸ்டார்ம்ஸ் இருக்கிறத அவங்களோட வெதர் ரேடார்ல பாக்குறாங்க. இந்த 737-300ல ஒரு அட்வான்ஸ்டான வெதர் ரேடார் சிஸ்டம் இருந்தது. வெதர் ரேடார் எப்படி ஒர்க் ஆகும்னா, விமானத்தோட முன்னாடி, அதாவது அதோட நோஸ் பகுதியில ஒரு ரேடார் ஆண்டனா இருக்கும். இந்த ரேடார்ல இருந்து போற அலைகள் மலை மேகங்கள் மேல பட்டு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வரும். எவ்வளவு அலைகள் ரிட்டர்ன் வருதுன்னு மெஷர் பண்ணி பார்த்தா அங்க எவ்வளவு பெரிய மேகம் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த அலைகள் வருதுன்னு மெஷர் பண்ணி பார்த்தா இந்த மேகங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம போன்ல வெதர் ஆப்ல காட்டுற மாதிரி தான் பைலட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை 737ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ கிரீனா இருந்தா லைட்டா மழை பெய்யுது, எல்லோவா இல்லைன்னா ஆரஞ்சா இருந்தா கொஞ்சம் அதிகமா மழை பெய்யுது, அண்ட் ரெட்டா இருந்தா ரொம்ப மோசமா மழை பெய்யுது அப்படின்னு தான் அர்த்தம். எங்க மலை மேகங்கள் இல்லையோ அந்த இடம் பிளாக்கா இருக்கும். ஸோ இந்த மலை மேகங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி
முன்னாடி இன்ஜின் பாதுகாப்புக்காக அவங்க இக்னிஷன் மோட கண்டினியூஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுவாங்க. இதை எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குல்ல, அதை ஒரு தடவை பற்ற வைக்கிறதுக்கு தான் நம்ம லைட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது தன்னால எரிஞ்சிட்டே இருக்கும். ஜெட் இன்ஜின்ஸும் அதே மாதிரி தான், ஒரு தடவை பற்ற வச்சா தன்னால எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ அடுப்புல கண்டினியூஸா நம்ம வந்து ஸ்பார்க் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். காத்து பட்டு அடுப்பு அணைஞ்சாலும் நம்ம ஸ்பார்க் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கனால அது திருப்பி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இப்போ பைலட்ஸ் பண்ணது, கண்டினியூஸ் இக்னிஷன் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரேடார்ல 2 பெரிய ரெட் செக்ஷன்ஸ், அதாவது 2 மோசமான மலை மேகங்கள் தெரியுது. இதை அவாய்ட் பண்றதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட இவங்க டைவர்ஷனுக்கு ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலும் நீங்க எப்படி வேணா டைவர்ட் பண்ணிக்கோங்க, இந்த தண்டர்ஸ்டார்ம் இருக்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நியூ ஆர்லின்ஸ் பக்கமா நீங்க டர்ன் பண்ற போது மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அவங்களோட ரேடார்ல 2 ரெட் செல்ஸ்க்கு நடுவுல ஒரு பிளாக் ஸ்பாட், அதாவது கிளியரான ஸ்பாட் இருக்கிறத பாக்குறாங்க. அண்ட் அது வழியா சேஃபா டர்ன் பண்ணி நியூ ஆர்லின்ஸுக்கு போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா வெதர் ரேடார்ல இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இந்த ரேடாருக்கு ஆப்போசிட்ல ரொம்ப பெரிய மேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் அந்த மேகம் மேல பட்டு பவுன்ஸ் ஆகிடும். அந்த மேகங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த கான்செப்டுக்கு பேரு ரேடார் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த பிளாக் ஏரியால மேகங்கள் இல்லைன்னு நினைச்சிட்டு அது வழியா போலான்னு டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா டர்ன் பண்ண உடனே அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது. அந்த பிளாக் ஏரியால ஆக்சுவலா இருந்தது இன்னொரு பெரிய மலைமேகம். இப்போ அவங்கள சுத்தி மலைமேகங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல டர்புலன்ஸ் எவ்வளவு மோசமா இருந்ததுன்னா அவங்களால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கூட ஒழுங்கா பார்க்க முடியல. அதே சமயத்துல அந்த பிளேஸ்ல ஆலங்கட்டி மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. லேட்டரா இன்வெஸ்டிகேஷன் அப்போ இங்க சுமாரா எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் அவங்க எஸ்டிமேஷன் படி இங்க கிட்டத்தட்ட 30 இன்ச்சஸ் பர் ஹவர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஸோ ஐஸ் கட்டியோட சேர்ந்து இவ்வளோ தண்ணியும் இன்ஜின்குள்ள போனனால இப்போ இவங்களோட 2 இன்ஜின்ஸுமே செயலிழந்துருது. இப்போ ஒரு பெரிய கேள்வி வரலாம், தண்ணி பட்டா ஜெட் இன்ஜின்ஸ் அப்படியே ஃபெயில் ஆயிடுமா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு. கரெக்டான கேள்விதான். எல்லா ஜெட் இன்ஜின்ஸ்லையுமே ரெயின் டெஸ்ட் பண்ண அப்புறமா தான் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் CFM 56 இன்ஜின்ஸ் இந்த மலையை விட 4 மடங்கு இன்னும் அதிகமாக மழை பெஞ்சாலும் ஒழுங்காக ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் டிசைனும் பண்ணியிருக்காங்க, அதை டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டெஸ்டிங்கில் ஒரு தப்பான அசம்ஷன் பண்ணிட்டாங்க. தண்ணியும் ஐஸ் கட்டியும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால ஐஸ் கட்டி இருக்கும்போது இந்த இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, வெறும் தண்ணியை வச்சு டெஸ்ட் பண்ற போது இன்ஜினோட ஃபேன் பிளேட்ல படுற தண்ணி எல்லாமே வெளிப்பக்கமா தள்ளப்பட்டு பைபாஸ் டக்ட்ஸ் வழியா இன்ஜினோட கோர், அதாவது ஃபியூவல் எரியிற இடத்துல படாம வெளியே போயிருக்கு. ஆனா இந்த ஐஸ் கட்டிகள் இன்ஜின் லோ ஸ்பீட் ஆபரேஷன்ல இருக்கும்போது பைபாஸ் டக்ட்ஸ் வழியா போகாம இன்ஜினோட கோர் ஏரியாக்கு ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. இதனாலதான் இந்த 2 இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயலிழந்திருக்கு. இப்போ இன்ஜின்ஸ் இல்லைன்னா அதோட பவர் ஜெனரேட்டர்ஸும் வேலை செய்யாது. ஸோ இப்போ ஏர்கிராஃப்ட்டுக்கு சுத்தமாக பவர் கிடையாது. இதனால அந்த காக்பிட்ல இருந்த மோஸ்ட் ஆஃப் த பிரைமரி ஃபிளைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிருது. பேசஞ்சர்ஸுக்குமே எமர்ஜென்சி லைட் மட்டும் தான் கேபின்ல இருக்கு. 737-300ல இன்ஜின் ஜெனரேட்டர்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னால பேட்டரி பவருக்கு ஸ்விட்ச் ஆயிடும். இப்போ மாத்தினாங்கல்ல அந்த புது பேட்டரி, இந்த பேட்டரியை வச்சு 30 நிமிஷங்களுக்கு சில முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் ஒரு ரேடியோவை பைலட்ஸ்னால யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல ரேமர் டர்பைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஆனா 737ல ரேமர் டர்பைன் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன பிளேன்ஸ்ல ஃபிளைட் கண்ட்ரோல் ஹைட்ராலிக் சிஸ்டம்ல இயங்காம கேபிள் சிஸ்டம்ல தான் இயங்கும். ஸோ இன்ஜின்ஸ் இல்லைனாலும் பிளேனை ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கூட ப்ராப்பரா பார்க்க முடியாத அளவுக்கு டர்புலன்ஸ், 2 இன்ஜின்ஸும் செயலிழந்துருச்சு. யாரா இருந்தாலும் பயத்துல ஒரு சின்ன தப்பாவது பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கேப்டன் இப்பவுமே அவருக்கு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பிளேனை பர்ஃபெக்டா ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காக்பிட்ல இருந்த மற்ற பைலட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் இந்த லைன் ட்ரைனிங் கேப்டன் கிட்ட இன்ஜின்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற மெசேஜை சொல்றாரு. ஆனா அவங்க இவரை நம்பவே இல்லை. எப்பவும் போல இவர் காமெடி பண்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால இவர் த்ரஸ்ட் லிவரை ஃபுல்லா மூவ் பண்ணி காமிச்சிட்டு ஏதாவது ஒரு இன்ஜினாவது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஏர்கிராஃப்ட்லயுமே இருக்கிற எல்லா இன்ஜின்ஸுமே ஃபெயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி யாருமே திங்க் பண்ணது கிடையாது. ஏதாவது ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகும், இன்னொரு இன்ஜினை வச்சு பைலட்ஸ் ஃப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பர்டிகுலரா எந்த விதமான செக் லிஸ்ட்டும் கிடையாது.
பைலட்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு. அதனால இவங்க சிங்கிள் இன்ஜின் ஃபெயிலியர் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காக்பிட்ல என்ன சிச்சுவேஷன்னா, கேப்டன் கார்லோஸ் வந்து சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் அந்த லைன் ட்ரைனிங் கேப்டன் இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரீஸ்டார்ட் பண்றதுக்கு விண்ட்மில் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாங்க. விண்ட்மில் ஸ்டார்ட் அப்படின்றது என்னன்னா, பிளேனை நோக்கி வர காத்து இன்ஜின்ஸ்ல படும்போது இன்ஜினோட ஃபேன் பிளேட் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரொட்டேஷனை யூஸ் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு பேரு தான் விண்ட்மில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க விண்ட்மில் ஸ்டார்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகல. மேபி நிறைய தண்ணி வடியாம இன்ஜின்ஸ்குள்ளே இருந்திருக்கலாம், இல்லனா பிளேனோட ஸ்பீடு பத்தாம இருந்திருக்கலாம். இந்த விண்ட்மில் ஸ்டார்ட்டுக்கு குறைஞ்சது 300 நாட்ஸ் வேகம் தேவைப்படும். ஸோ வேற வழியில தான் இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு ஆக்சிலரி பவர் யூனிட், அதாவது ஏபியூ இப்போ தேவை. ஏபியூ அப்படின்றது ஏர்கிராஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன ஜெட் இன்ஜின். இது மோஸ்டா கிரவுண்ட்ல இருக்கப்போ யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஏபியூ ஃபிளைட்டுக்கு தேவைப்படுற ஃபுல் எலக்ட்ரிக் பவரும் இன்ஜின்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவைப்படுற கம்ப்ரஸ்டு ஏரும் ப்ரொவைட் பண்ணும். ஆனா ஏபியூ ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு ஒரு சில கேட்டகரி இருக்கு. இந்த ஃபீட்டுக்கு கீழே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ 12,000 ஃபீட்டை தாண்டி அவங்க டிசெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஏபியூவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏபியூ ரன் ஆக ஆரம்பிச்சோன்னே இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ஃபுல் எலக்ட்ரிக் பவர் கிடைச்சிருது. அண்ட் இப்போ கேப்டனுக்கு எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் காம் ஆனதுனால ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி கேப்டன் மேடே டிக்ளேர் பண்றாரு. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலும் இங்க ரொம்ப உதவி பண்றாங்க. எங்கெல்லாம் லேண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் எடுத்து அவருக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இன்னுமே அவங்க தண்டர் ஸ்டார்ம்ஸ்குள்ள இருக்கனால அவங்களோட பிளேன் ரொம்ப வேகமா டிசெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏடிசி சொன்ன எந்த விதமான இடத்துலையுமே இவங்களால லேண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேப்டன் கார்லோஸ் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஏபிஓ வச்சாவது இன்ஜின்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் லைன் ட்ரைனிங் பைலட்டுக்கும் ஒரு பிரச்சனை. ரொம்ப தண்ணி உள்ள போயிட்டனால இந்த இன்ஜின்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்ரஸருக்குள்ள இக்னிஷன், அதாவது ஃபியூவல்ல ஸ்பார்க் பட்டு எரிய ஆரம்பிக்குது. ஆனா இன்ஜின் கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகாம இவங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணி இக்னிஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த இன்ஜின் ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுது. அண்ட் இவங்களுக்கு காக்பிட்ல ஃபயர் அலாரம்ஸும் வர ஆரம்பிச்சிருது. இன்ஜின்ஸ் ஃபயர் ஆகாம இருக்கணும் அப்படின்றனால அவங்க இன்ஜின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றதை நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ ஏடிசி சொன்ன எந்த இடத்துலயும் அவங்களால சேஃபா லேண்ட் பண்ணவும் முடியாது, இன்ஜின்ஸும் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. 5000 ஃபீட்ல இருந்து டிசெண்ட் ஆகி வரும்போது மேகங்களுக்கு வெளியே வந்து அவங்களுக்கு நிலம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ கேப்டனுக்கு ரன்வே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு கால்வாய் இருக்கிறது தெரியுது. ஸோ அங்க லேண்ட் பண்ணிடலான்னு கேபின் க்ரூ கிட்ட பேசஞ்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ப்ரிப்பேர்டா இருக்க சொல்றாரு. இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் ஏர்கிராஃப்டை வாட்டர்ல லேண்ட் பண்றதுக்காக ப்ரொசீஜர்ஸை பண்ணிட்டு இருக்காரு. சடனா அந்த கால்வாய்க்கு சைட்ல ஒரு புல்வெளி இருக்கிறத நோட் பண்றாரு. இந்த புல்வெளி கால்வாய் அளவுக்கு பெருசா இல்லைனாலும் 737 லேண்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது. இதை உடனே கேப்டன் கிட்ட சொல்லி இங்க லேண்ட் பண்ணலாமேன்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. கேப்டன் கார்லோஸும் அந்த புல்வெளியை பார்த்துட்டு ஓகே லேண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்றாரு. ஆனா இப்ப புல்வெளியில லேண்ட் ஆகுறதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அவரு கால்வாயில லேண்ட் ஆகிறதுக்கு தான் எய்ம் வச்சு பறந்து வந்துட்டு இருந்தாரு. சோ அவரோட ஹைட் அந்த இது அளவு தான் இருந்தது. ஆனா இப்ப இந்த புல்வெளி கால்வாய்க்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே இருக்கு. அதனால இப்ப பிளேனோட ஆல்டிடியூட், அதாவது ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் கால்வாயில லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தனால லேண்டிங் கியர் அண்ட் ஃபிளாப்ஸ் எதுவுமே அவர் யூஸ் பண்ணல. பட் இப்போ இந்த புல்வெளியில லேண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு கண்டிப்பா இது ரெண்டுமே தேவை. ஸோ இப்போ ஏர்கிராஃப்டோட வேகத்தையும் ஹைட்டையும் சீக்கிரமா குறைக்கிறதுக்காக அவர் உடனே லேண்டிங் கியரை டவுன் பண்ண சொல்றாரு, ஃபிளாப்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றாரு. பட் இதுவுமே பத்தாம அவர் இப்போ ஒரு அன்ஆர்த்தடாக்ஸான ப்ரொசீஜரை பண்றாரு. அந்த ப்ரொசீஜருக்கு பேரு சைட் ஸ்லிப் மெனூவர். இந்த மெனூவர் யூசுவலா கிளைடர் பைலட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல பிளேனோட ரட்டரை ஒரு சைடு திருப்பிட்டு அதோட ஏலரான்ஸை அதுக்கு ஆப்போசிட் சைடுல திருப்புவாங்க. இதனால பிளேன் ஒரு மாதிரி ஆங்கிள் பறக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஆங்கிள் ஏர்கிராஃப்டோட சைட் பார்ட்ல அதை நோக்கி வர காத்து ஃபுல்லா படும். இப்படி படுறப்போ ஏர்கிராஃப்டோட வேகம் ரொம்ப சீக்கிரமா குறையும். இதை யூஸ் பண்ணி ஏர்கிராஃப்டை தேவைப்படுற ஹைட்டுக்கு வேகமா டிசெண்டும் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா டிசெண்ட் ஆகி அந்த புல்வெளியில ஒரு சூப்பர்பான ஸ்மூத் லேண்டிங் பண்றாரு. இப்போ இன்ஜின்ஸ் இல்லாதனால த்ரஸ்ட் ரிவர்சர்ஸும் பிளேனை ஸ்லோ பண்றதுக்கு கிடையாது. ஸோ டயர்ஸ்ல இருக்க பிரேக் மட்டும் தான். ஆனா ரொம்ப பிரேக்ஸும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த புல்வெளி எவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு தெரியாது. ஸோ ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவர் ஏர்கிராஃப்டை கம்ப்ளீட்டா ஸ்டாப்க்கு கொண்டு வந்துடுறாரு. எல்லா பேசஞ்சர்ஸும் சேஃபா இருக்காங்க. ஏர்கிராஃப்டும் எந்த டேமேஜும் இல்லாம இருக்கு. ஏர்கிராஃப்டே இப்போ சேஃபா இருக்கிறனால வெளியே போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு எவாக்குவேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு காக்பிட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா பேசஞ்சர்ஸையும் எவாக்குவேட் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ எல்லா பேசஞ்சர்ஸும் பிளேன்ல இருந்து இறங்கி அந்த புல்வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க கடந்து வந்த மலைமேகங்கள் இப்போ திரும்ப அவங்க பக்கம் வந்து ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ வெளியே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பைலட்ஸை வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அங்க மழை பெய்யறனால இவங்க 3 பேரும் இல்ல மழை பெய்யுது
தெரியுது, நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்ட்டு சிக்னல் பண்ணிட்டு காக்பிட் குள்ளேயே இருக்காங்க. சரி எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, இதோட கதை முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேல இந்த கதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். இப்போ அத்தாரிட்டிஸ், எமர்ஜென்சி க்ரூ எல்லாருமே வந்துட்டாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பிளேன் ஆனா அங்கேயே நிக்குது. அப்படியே விட்டுற முடியாது இல்ல. சோ அவங்க இந்த பிளேனை எப்படி வெளியே கொண்டு போலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ஏர்கிராஃப்ட பார்ட்டா பிரிச்சு படகுகள் வழியா எடுத்துட்டு போய் ரீஅசெம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த அத்தாரிட்டிஸ்ல இருந்த ஒருத்தர் பக்கத்துல இருக்க நாசா ஃபேக்டரிய பத்தி சொல்றாரு. வேர்ல்ட் வார் 2 அப்போ ஏர்கிராஃப்ட அசெம்பிள் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்டரி. சோ ஏர்கிராஃப்ட் அசெம்பிள் பண்ற இடம்னா கண்டிப்பா அசெம்பிள் பண்ண ஏர்கிராஃப்ட வெளியே கொண்டு போறதுக்கு ஒரு ரன்வே இருந்துதான் ஆகணும். அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஃபேக்டரிக்கு வெளியே இருந்த ஒரு ரோடு வேர்ல்டு வார் 2 அப்போ யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ரன்வே தான். 13 நாள் கழிச்சு இந்த மலையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா கிரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரோடோட ஆரம்ப பகுதி வரைக்கும் ஏர்பிளேனை டோ பண்ணிட்டு போய் பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போக அளவுக்கு தேவைப்படுற மினிமமான ஃபியூவலை மட்டும் பிளேன்ல லோட் பண்ணிட்டு இந்த ரோட்ல டேக் ஆஃப் பண்ணி ஏர்போர்ட்ல போய் லேண்டும் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க பண்ண வேண்டி இருந்தது. புல்வெளியில லேண்ட் பண்ணியிருந்தாலும் அவர் அவ்வளோ ஸ்மூத்தா லேண்ட் பண்ணியிருக்காரு. பிளேனுக்கு எந்த விதமான ஸ்ட்ரக்சரல் டேமேஜும் கிடையாது. இன்ஜின்ஸ் ஆப்வியஸா அந்த மலை மேகங்கள்ல வந்து ஓவர் ஹீட் ஆகி டேமேஜ் ஆயிடுச்சு. பட் புது இன்ஜின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா பிளேன் புதுசு போல பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி இன்சிடென்ட் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்காக இந்த இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ண சிஎஃப்எம் கம்பெனி ஆலங்கட்டி மலைகளை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க பண்ண ரிசர்ச்ல இன்ஜின்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஸ்பின்னர் கோன் வடிவத்தில் இருக்கிறனால ஐஸ் கட்டிகளை அதால இன்ஜின்ஸ்க்கு வெளியே தள்ள முடியல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க இந்த ஸ்பின்னரோட வடிவத்தையும் ரீடிசைன் பண்ணாங்க. இந்த புது டிசைன் தான் இப்போ வரைக்கும் எல்லா பிளேன் இன்ஜின்ஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவும் போல இந்த இன்சிடென்ட்டோட ஃபைனல் ரிப்போர்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது கூடவே கேப்டன் கார்லோஸ் டீடைல்டா ஒரு இன்டர்வியூ இந்த இன்சிடென்ட்டை பத்தி கொடுத்திருப்பாரு. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நிஜமாவே ஒரு இன்கிரெடிபிளான ஸ்டோரிஸ் தான். இன்ஜின் பவரே இல்லாம ஏர்கிராஃப்ட்டுக்கும் எந்த டேமேஜும் இல்லாம பேசஞ்சர்ஸ்க்கும் எந்த விதமான இன்ஜுரிஸும் இல்லாம சேஃபா லேண்ட் பண்ணிருக்காங்க இந்த பைலட்ஸ். இதே மாதிரி ஃபியூவல் இல்லாம 2 இன்ஜின்ஸும் ஃபெயில் ஆன இன்னொரு இன்சிடென்ட் பத்தி பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.